ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்த தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான திருச்சபையாரே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளே, தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க போகிறவர்களே, நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இந்த நாட்களில் கூட வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திருச்சபைக்கு நாம் ஆண்டவரை ஆராதித்திருப்போம். ஆனால் எல்லோரும் வீடுகளில் இருந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வீடு இன்றைக்கு தேவனுடைய பலிபீடமாக இருப்பதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபித்து ஆண்டவருடைய வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, நம்மை ஆண்டவர் நமக்கு அடையாளம் காட்டும்படியாக நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவகுமாரனாகிய கிறிஸ்தேசுவே, அன்பு பரிசுத்த ஆவியானவரே, திருத்துவமுள்ள தேவனே, தேற்றவரே, உமக்கு நாங்கள் மகிமையை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நன்மை செய்கிறவர். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய காலம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறவையா. இந்த நாட்களிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு கொண்டிருந்து எங்களை பாதுகாத்தீங்க, சபையாரை பாதுகாத்தீங்க. எல்லா தேவ பிள்ளைகளும், எல்லா தேவ ஊழியர்களும் உடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு கூட ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்க தொடர்ந்து கொள்ள நீர் பாராட்டின கிருபிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உண்மை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் இருக்கிறேன், நீர் அசைவாடுகிறேன், நீர் அவர்கள் மத்தியில் உலாவுகிறேன், நீர் எழுந்தருள் இருக்கிறேன். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட தேவனே, உடைய வார்த்தைக்காக நாங்கள் எழுதுகிறோம் ஐயா. உடைய வார்த்தைக்காக உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. தேவ ஆவியானவர் எங்களுக்கு வேதத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30ஆக 60ஆக 100ஆக 1000 14,000 எங்களுக்குள்ளே பலன் செய்யணுமாய் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, நிலமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கணும். உடைய வார்த்தை விதையாய் எங்கள் வாழ்க்கையில வந்து பலத்த அற்புதங்களை செய்யணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆவியான தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். உங்கள் கைகளிலே இருக்கிற வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசம் உலகத்திற்கு பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே, ரோமருக்கு எழுதின காரியத்திலே அவர் இப்படியா சொல்கிறார், உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உங்களை இந்த உலகம் அறிந்து கொள்ள போகிறது. உங்களை இந்த உலகம் தெரிந்து கொள்ள போகிறது. நீங்கள் இந்த உலகத்திலே விசேஷித்தமானவர்களாக, பிரசித்தமானவர்களாக, மிகவும் வேட்கையானவர்களாக, தனத்துக்குரியவர்களாக
உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த செய்தியுடைய தலைப்பு நீங்கள் உலகத்திலே பிரசித்தமானவர்கள், நீங்கள் இந்த உலகத்திலே விசேஷித்தமானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ரோமருக்கு பவுல் எழுதின நிருபத்திலே ஆவியானவர் அவருடைய வேதத்திலே, கர்த்தருடைய வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார், உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே. அல்லேலூயா. உலகமெங்கும், எல்லா பகுதிகளும், எல்லா மனிதன் மத்தியிலும், எல்லா பாசைக்காரர்கள் மத்தியிலும் நீங்கள் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போமா ஆண்டவரை, ஸ்தோத்தரிப்போமா ஆண்டவரை. இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உலக பிரசித்தமானவர்களாய் நீர் மாற்ற போகிறீரப்பா. இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட போகிறீரப்பா. ஆண்டவரை, இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய நாமத்தை நிமித்தமாக உலகத்தில் அறியப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்காக நான் சர்வ வல்லமையுள்ள தேவனே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான திருச்சபையாரே, நீங்கள் உலக பிரசித்தமானவர்கள், நீங்கள் இந்த உலகத்திலே விசேஷமானவர்கள், நீங்கள் இந்த உலகத்திலே மேன்மையானவர்கள். உங்கள் கிராமம், உங்கள் பட்டணம், உலகம், இந்த தேசம் தெரிந்து கொள்ளுகிற நாட்கள் மிக சமீபமாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொல்லுங்கள், தேவன் என்னை உலக பிரசித்தமானவர்களாக வைத்திருக்கிறார். சொல்லுங்க, என் பிள்ளைகளை உலக பிரசித்தமானவர்களாய் தேவன் வைத்திருக்கிறார். என் கணவரை உலக பிரசித்தமானவர்களாய் தேவன் வைத்திருக்கிறார். என் மனைவி, என் மகளை உலக பிரசித்தமானவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். என் சந்தையில் தோன்ற போகிற ஆண்களை, பெண்களை உலக பிரசித்தமானவர்களாய் என் தேவன் வைக்க போகிறார். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, உங்கள் விசுவாசம் உலகம் என்று பிரசித்தமானபடினாலே, நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறபடினாலே, தேவனையே நம்பி இருக்கிறபடினாலே, தேவனையே சார்ந்திருக்கிறபடினாலே, தேவனாலே அழைக்கப்பட்டபடினாலே, நீங்கள் தேவனாலே முன்குறிக்கப்பட்டபடினாலே, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டபடினாலே நீங்கள் உலக பிரசித்தமானவர்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை விசுவாசத்தினாலே துவங்கி விசுவாசத்தினாலே முடிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் தேவனை நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். தேசத்தில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்பட்டாலும், எல்லாருக்கும் நெருக்க பாடுகள், உபத்திரவங்கள், ஒரு எதிரான சூழ்நிலைகள் உண்டாகும் போது தேவப்பிள்ளைகளாகி நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை என்ற விசுவாசத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடந்து வருகிறபடினாலே, தேவனோடு நடந்து வருகிறபடினாலே, தேவனோடு இணைந்திருக்கிறபடினாலே, தேவ மகிமையினாலே நிறைந்திருக்கிறபடினாலே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கிறபடினாலே, தேவனுடைய வாக்கு தத்தம் இருக்கிறபடினாலே, அவருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதுனாலே, அவருடைய கரத்தின் கிரியாக நீங்கள் இருக்கிறபடினாலே, உங்களை கொண்டு அவர் விசேஷமான அற்புத அடையாளங்களை இந்த உலகத்தில் நடப்பித்துக் கொண்டு இருக்கிறபடினாலே, உங்கள் ஊழியர்கள் மூலமாக, உங்கள் ஜபத்தின் மூலமாக அநேகருக்கு ஆண்டவர் நன்மைகளையும் விடுதலையும் செய்து கொண்டிருக்கிறபடினாலே சபையே இந்த உலகத்தில் பிரசித்தமானவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனே என்னை உலக பிரசித்தமானவர்களாக வைத்திருப்பதற்காக நன்றி. சொல்லுங்க, ஆண்டவரே, நீ தந்த ஊழியத்திலே, நீ தந்த சபையை உலக பிரசித்தமான சபையாய் நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். இந்த நாட்களை எழுதிக் கொள்ளுங்கள். இந்த டேட்டை நீங்கள் குறித்து வைங்கள். ஒரு நாள் இந்த ஊழியம் உலக பிரசித்தமான ஊழியமாய் இருக்கும். ஒரு நாள் இந்த திருச்சபையில் நீங்கள் இன்றைக்கு சின்ன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு தேவனே சாட்சியா இருக்கிறார் என்று 9ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். நான் ஜெபம் பண்ணும் போது இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து. அப்படி என்றால் நீங்கள் உலக பிரசித்தமானவர்கள் என்று, உலக பிரசித்தமானவர்களாக இருக்க போகிறீர்கள். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆகவே நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உலக பிரசித்தமானவர்களா இருக்கிற உங்களை நினைக்கிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று பவுல் என்ன பண்ணுகிறார்? ரோமருக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. அருமையான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நம்முடைய திருச்சபையை நினைக்கும் போது, திருச்சபையில நம்மளோடு கூட ஆராதிக்கிறவரை நினைக்கும்
திருச்சபையிலே நம்மளோடு கூட ஊழியம் செய்கிற சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்கிறார்கள், வாலிபர்கள் ஊழியம் செய்கிறார்கள், வாலிப பெண்கள் ஊழியம் செய்கிறார்கள், ஆண்கள் ஊழியம் செய்கிறார்கள், பெண்கள் ஊழியம் செய்கிறார்கள். நம் திருச்சபையிலே முதியோர்கள் ஊழியம் செய்கிறார்கள், விதவைகள் ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் உலக பிரசித்தமானவர்கள் என்று சொல்லி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, அது மாத்திரமல்ல ஜெபிக்கும் போதெல்லாம் அவர்களை நினைத்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லப்பட்டிருக்கிறார் பாருங்க, நினைத்து நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான நீங்க உலக பிரசித்தமானவர்கள் என்று சொல்லி தேவனை துதிக்கிறதும், நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உலக பிரசித்தமானவர்கள் என்று உங்களை எண்ணி ஜெபிக்கிறதுக்கும் என் தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுக்குள்ளேயே நம் பட்டணத்துக்காக, நம் தேசத்துக்காக, தேசத்திலே தேவனை விளம்பியிருக்கிற எல்லா உதவிக்காரர்களுக்காக, எல்லா திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதை தேவன் இந்த இடத்திலே நமக்கு அப்போஸ்தலர் பவுல் மூலமாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நமக்கு ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் பிரசித்தமானவர்கள், மற்றவர்களும், மற்ற திருச்சபை, மற்ற ஊழியர் எல்லாருமே விசேஷித்தமானவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியர்களையும், ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த உலகத்துக்கு விசேஷித்தமானவர்களாக, இந்த உலகத்தில் பிரசித்தமானவர்களாக உங்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க வேறொரு திருச்சபையை சார்ந்தவராக இந்த செய்தியை கேட்கலாம். இந்த வேதத்தை திரும்பி பாருங்கள். ரோமர் 1:8-9 பாருங்கள். நீங்கள் உலக பிரசித்தமானவர்கள். அல்லேலூயா. ஓகே, எந்தெந்த வகையிலும் நாம் உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறோம் என்று தேவனுடைய வேதத்திலிருந்து சில வேத வசனங்களை தியானித்து நாம் விசுவாசித்து நாம் அதற்கு நேராக, பிரசித்தத்துக்கு நேராக, மேன்மைக்கு நேராக, விசேஷத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய வார்த்தை அப்படியாக நம்மை நடத்த போகிறது. அருமையான திருச்சபையாரே, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 1:12 வசனம் பக்கத்தை திருப்பி கொள்ளுங்கள். யோவான் 1:12 வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. உலக பிரசித்தமானவர்கள். எந்தெந்த வகையில் நாம் உலக பிரசித்தமானவர் என்று வேதத்தை அறிந்து ஆராய்ந்து தியானிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம். அதிலே சில வேத வசனங்களை கொண்டு இருக்கிற நேரங்களிலே நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி அவரை நம்பி வாழுகிற நாம் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாகிய எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அருமையான திருச்சபையாலே ஆண்டவராகிய கிறிஸ்தேசுவின் மேலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து விசுவாசித்து அவருடைய கற்பனைகளை கைகொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு பயந்து நாம் வாழுகிறபடினாலே அவர் நமக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறார். அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவாகத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறபடினாலே ஆகவே அருமையான திருச்சபையாலே முதல்ல இந்த உலக பிரசித்தமானவர்களுக்கு முதல் அடையாளம், உங்கள் இடத்துல காணப்படுகிற அடையாளம் என்னவென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதே முதல் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவே. நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறபடினாலே, தேவனை பின்பற்றுகிறபடினாலே ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார், பரம தகப்பனா இருக்கிறார், தாயின் தகப்பனா இருக்கிறார். ஆகவே அருமையான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதே பிரசித்தமான ஒன்று, மேன்மையான ஒன்று.
அடுத்தபடியாக யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் முதலாவது காரியம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, தேவனுடைய நாமம் நமக்கு இருக்கிறபடினாலே, தேவனுடைய நாமத்தின் மேலே நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே, இயேசுவை விசுவாசித்து நம்பி இருக்கிறபடினாலே, அவரை நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. உலக பிரசித்தமானவர் என்பதற்கு முதல் அடையாளம், நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அவர் எனக்கு தாய் தகப்பனுமாக இருக்கிறார். அவரை அப்பா பிதாவை நான் கூப்பிடுகிறேன், புத்திர சுவாசத்தின் ஆவி நான் பெற்றிருக்கிறேன் என்பது நீங்கள் உலக பிரசித்தமானவர் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தபடியாக யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. இரண்டாவது அதிகாரம் என்ன தெரியுங்களா? தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல நீங்க விசேஷமானவர்கள், உலக பிரசித்தமானவர்கள் என்பதற்கு முதல் அடையாளம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இரண்டாவது அடையாளம், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உலக பிரசித்தமானவர் என்பதற்கு இரண்டாவது காரியம், நீங்கள் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களோடு கூட நீங்கள் இருக்கிற கிராமத்திலே, இருக்கிற பட்டணத்திலே, இருக்கிற தெருக்களிலே, அல்லது உங்கள் உறவுக்காரர்கள் மத்தியிலே, உங்கள் உடன் பிறந்தவர்கள் மத்தியிலே உங்களை ஆண்டவர் தேர்வு செய்து எடுத்திருக்கிறார். எதற்கு? உலக பிரசித்தமானவர்களாக உங்களை மாற்றும்படியாக, உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாக, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களை வைக்கும்படியாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? கனி கொடுக்கும்படி. ஹல்லேலூயா. நானே உங்களை கனி கொடுக்கும்படி ஏற்படுத்தினேன். தேவன் அவர் விரும்புகிற காரியத்தை, அவர் திட்டத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்காக ஆண்டவர் என்னவெல்லாம் திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் செய்து முடித்து தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனுடைய செய்தியாய் தேவன் செய்ய சொன்னதை செய்து அவருக்கு மிகுந்த கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் உலக பிரசித்தமானவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, அதை பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்படி என்றால் ஆண்டவருக்கு பிரியமாய், அவருடைய அழைப்புக்கு பாத்திரமாய், அவர் எதற்காக தேர்வு செய்தாரோ, தேர்ந்தெடுத்தாரோ அதில் நாம் நிலைத்திருந்து கர்த்தருக்கு கனி கொடுக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கேட்கிற எதையும் பிதாவானவர் தருவார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அப்படி எதையெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், அவருக்கு கனி கொடுக்கும்படியாக அவருடைய ராஜ்யத்திலே என்னை வைத்திருக்கிறார் என்று அறிந்து புரிந்து உணர்ந்து அவருக்கு நாம் கனி கொடுக்கும் போது அவருக்கு நீங்கள் பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு தருவார். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது. இரண்டாவது காரியம், நீங்க எப்படி இந்த உலகத்திலே விசேஷித்தமானவர்கள் இருக்குது என்றால், இந்த லோகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள், பல கோடி மக்கள்ல 130 இந்தியாவில் இருக்கிற 138 கோடி ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் உலக பிரசித்தமானவர்கள். ஹல்லேலூயா. அந்த உலகத்துக்கு நீங்கள் பிரசித்தமானவர்களாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20
20வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். அருமையான தேவ பிள்ளையே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். ஆனபடினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவது, எந்த வகையிலே நீங்கள் உலக பிரசித்தமானவர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. ஆண்டவரே, என்னை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உடைய ஸ்தானாதிபதியாய் என்னை வைத்து உலக பிரசித்தமானவர்களா என்னை மாற்ற போகிறீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். பாருங்கள், சொல்லப்படுகிறது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளா இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அறிஞான திருச்சபையே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருச்சபையை கர்த்தர் ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிறார். தேவனை விட்டு பிரிந்து தூரமாய் தேவனிடத்தில் சேராத மக்களை பார்த்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட அவர்களை தேவனை அறியாது இருக்கிற மக்களை ஆண்டவராக இயேசுவோடு கூட ஒப்புரவாக்குகிற ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியாத இந்த திருச்சபையிலே, இந்த ஊழியத்திலே கர்த்தர் உங்களை ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இரண்டாவது காரியம், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மூன்றாவது காரியம், நீங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்காக பேச அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேறொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கிறிஸ்துவுக்காக எடுத்து பேசணும்? அவர் உலகத்துக்காக, உலக மக்களின் பாவங்களுக்காக சிலுவையில் அவர் என்னவெல்லாம் செய்தார் என்று, அவருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து, சிலுவை பாடுகளை குறித்து, அவர் சிந்தின இரத்தத்தை குறித்து, கிறிஸ்துவின் சார்பில் இருந்து மக்களிடத்தில் பேசுகிற, மக்களை கிறிஸ்துவனில கொண்டு வந்து சேர்க்கிற, பிதா கிறிஸ்துவின் மூலமாக பிதாவோடு கூட இணைக்கிற ஒரு ஸ்தானாதிபதியாயிருந்து ஸ்தானாதிபதி ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். பாருங்க, தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தமாக உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் செய்திருக்கிற அப்படின்னாலே நீங்கள் நித்திய ஜீவனை விரும்புங்கள், தேவனை தேடுங்கள், இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பரிசுத்த தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஸ்தானாதிபதியுடைய வேலை என்ன? தேவனை விட்டு தூரமா இருக்கிற ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற, ஒப்புரவாகுகிற ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவபிள்ளையே, நீங்க கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியா இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்காக பேச நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த பூமியில தேவன் சார்பில் இருந்து கிறிஸ்துவுக்காக பேசும்படியாக நீங்கள் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சமாதானத்தை பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக 4வது காரியம் பாருங்கள். 4வது காரியம், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எப்படி உலகத்திலே நீங்கள் நானும் விசேஷித்தமானவர்களாய், இந்த உலகத்திலே விசேஷித்தமானவர்களாக இருப்பதற்கு 4வது அடையாளம் என்னவென்றால், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜாதி ராஜாவுக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பணிவிடை செய்கிற ஆசாரிய கூட்டம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சர்வ லோகத்தின் ஆண்டவருடைய காரியங்களை வேலை இந்த பூமியிலே செய்யும்படியான அவருக்கு
அவருடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவுக்கு பணிவிடை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த உலக பிரசித்தமானவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய பணிவிடைக்காரர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. உங்கள் பெயரை கிறிஸ்தாவப்படுத்துவார். உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான திருச்சபையாரே, நீங்க தான் இந்த உலகத்திலே விசேஷித்தமானவர்கள். நீங்கள் தான் இந்த உலகத்திலே பிரசித்தமானவர்கள். அல்லேலூயா. பாருங்க, உலக பிரசித்தமான காரியம் என்ன என்றால் அநேகருடைய காரியங்களிலே, அநேக சிந்தைகளிலே அநேக விஷயங்கள் இருக்கும். ஆனால் தேவனுடைய சிந்தைகளிலே நீங்க தான் இருப்பீங்க. அல்லேலூயா. என் பிள்ளைகள், என் மகன், என் மகள், என் ஊழியக்கார, என்னை ஆராதிக்கிறவர்கள், நான் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள், என் சித்தத்தை செய்து முடிக்க பார்க்கிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பிரசித்தமானவர்களாக வைத்திருக்கிறார். அந்த இந்த உலகம் காணும், உங்கள் பட்டணம் காணும், இந்த தேசம் காணும், உங்கள் கிராமம் காணும். சபையார் இதை பார்க்க போகிறார்கள். உங்கள் உறவுக்காரெல்லாம் இதை பார்க்க போகிறார்கள். நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன், அவருக்கு நீங்கள் பணிவிடை செய்யும்படியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவரோட பக்கத்தில் இருக்கும்படியாக, அவருக்கு பணிவிடை செய்யும்படியாக, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் உங்களை தேர்வு செய்திருக்கிறார். ராஜாவுடைய வேலையை செய்யும்படியாக, பரலோக தேவனுடைய வேலையை செய்யும்படியாக உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த உலகத்திலே விசேஷித்தமானவர்கள், உலக பிரசித்தமானவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, முதல் காரியம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நான்காவது காரியம், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரலோக ராஜாவுக்கு பணிவிடை செய்கிற ஒரு ஆசாரிய கூட்டம். அப்படி பக்கத்தில் இருந்து அப்படி சத்தத்தை கேட்டு அநேக காரியங்கள் இந்த பூமியில் நடப்பிக்கும்படியாக ஆசாரியர்களாக, பணிவிடைக்காரர்களாக ஆண்டவர்கள் வைத்திருக்கிறபடினாலே நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறீர்கள். அடுத்தது ஐந்தாவது காரியம், யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனம். நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியாக ஆண்டவர் ஒரு சிநேகிதராய் உங்களை வைத்திருக்கிறார். அவருடைய நண்பராக உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் பிதா எனக்கு சொல்லியவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த பூமியில ஆண்டவர் இருக்கும்போது அவரா எதையும் சொல்லவில்லை. தன்னுடைய சுயத்தை கூட இருந்தவர்களுக்கு சொல்லவே இல்லை. பிதாவு என்ன சொன்னாரோ அதைதான் என்ன பண்ணாரு, மற்றவர்களுக்கு கூட இருந்தவர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு, சொல்லிக் கொடுத்தார். ஆகவே அவர் சிநேகிதர் இடத்துலதான் எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்ள முடியும், சொல்ல முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து அப்படி சத்தத்தை கேட்கத்தக்கதாக, அவருக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்படியாக, சிநேகிதரா இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதன் நிமித்தமாக நீங்கள் இந்த உலகத்திலே விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லாமே, தேவனே நான் உடைய பிள்ளையாக என்னை வைத்திருக்கிறீரப்பா. சொல்லுங்கள், நீ என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் என்னை வைத்திருக்கிறீர். உடைய ஸ்தானாதிபதியை வைத்திருக்கிறேன். உடைய சிநேகிதராய் என்னை வைத்திருப்பதற்காக நான் உலக பிரசித்தமானவனாக இருக்கிறேன், உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்தது, நீங்கள் எந்த காரியத்தில் உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்களே. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19வது
யாருக்கும் அடிமை கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் ஒருவருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. ஆகவே நீங்கள் விசேஷித்தமானவர்களாக, உலக பிரசித்தமானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த உலகத்திலிருந்து வருகிற எந்த பதவியோ பட்டமோ மேன்மையோ செல்வங்களோ உங்களை அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறீர்கள், ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறீர்கள், அவருடைய சிநேகிதராய் நீங்கள் இருக்கிறீர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் இருக்கிறபடினாலே ஒன்றும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நீங்கள் அடிமைகள் அல்ல, இந்த உலகத்துக்கு அடிமைகள் அல்ல. நீங்கள் இந்த உலகத்துக்கு விசேஷித்தமானவர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் அடிமைகள் அல்ல, இந்த உலகத்துக்கே நீங்கள் பிரசித்தமானவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்கள் சுதந்திரமானவர்களாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் யாரும் உங்கள் மேல உரிமை பாராட்ட முடியாது. அவர் ஒருவரை தவிர உலகமோ மாம்சமோ பிசாசோ பாவமோ உங்கள் மேல உரிமை பாராட்டாதபடி தேவனே உரிமை பாராட்டும்படியாக உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் அடிமைப்படாதவர்கள், நீங்கள் சுதந்திரமானவர்கள். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் சுதந்திரமானவர்களாக இருக்கிறீர்கள். ஒன்றுக்கும் நீங்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. ஒருவரும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. யாருக்கும் உங்க மேல உரிமை இல்லை. பரலோகத்துக்கு மட்டும்தான் உங்க மேல உரிமை இருக்கு. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் அடிமைப்படாதவர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் அடிமையானவர்கள் அல்ல. ஆகவே நீங்கள் உலகத்துக்கு விசேஷித்தமானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அடுத்தது கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். அருமையான தேவ பிள்ளைகளே, கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரண உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அடுத்தது நீங்க உலக பிரசித்தமானவர்கள் என்பதற்கு அடுத்த ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றையும் உடையவராக நீங்கள் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் மேன்மையானவர்களாக இருக்கிறீர்கள். பாருங்கள், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக, அவரோடு கூட, அவருக்குள்ளாக, அவரோடு கூட, அவருக்குள்ளாக இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி இருக்கிறோம் என்றால் முழுமையாய் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட முழுமையாய் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. அனைத்து அதிகாரமும் ஆளுகை செய்கிறவர்கள் கிறிஸ்து ஆளுகிறார். பூமியில் இருக்கிற எல்லா அதிகாரங்களையும், எல்லா ஆளுகை செய்கிறவர்களையும் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறபடினாலே அப்படிப்பட்டவர்களுக்குள்ளாக, அவருக்குள்ளாக நாம் முழுமையானவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் முழுமையானவர்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி மகிமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஆவியோடு, ஆத்மாவோடு, சரீரத்தோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்குள் நீங்கள் பரிசுத்த பரிபூரணம் உள்ளவர்களாய் அவருக்குள், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி பரிபூரணம் உள்ளவர்? அவர் எப்படி பரிபூரணம் உள்ளவராக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக, எந்த ஒரு குறையும் இல்லாதவராக, யாரும் குற்றப்படுத்த முடியாதபடி இந்த பூமியில வாழ்ந்திருந்தாலோ அதே போல யார் ஒருவரும் நம்மளிடத்துல குறைகள் காணப்பட முடியாதபடி, குற்றப்படுத்த முடியாதபடி பரிபூரணம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. யோவாவுக்கு இப்படி பேசினாங்க, அதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற காரியம். அவனுக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்கிறாரோ அவங்க
முடிவாகும் போதும் அது அவருடைய காரியம், பிசாசுடைய காரியம். ஆனா தேவன் அவருக்குள்ளாக உங்களை பூரணம் உள்ளவர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் குறையுள்ளவர்களாக அல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்கள் பூரணத்தின் மேலே நீங்கள் பூரணம் அடையும் போது, அவர் உங்களை பூரணப்படுத்தும் போது உலகத்திலே நீங்க தான் விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. பக்கத்துல வீட்டில் இன்னைக்கு இந்த செய்தி பக்கத்துல இருந்தெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, இந்த உலகத்திலே கர்த்தரை விசேஷமா வைத்திருக்கிறான்னு சொல்லுங்க. ஒருவரை பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு என்னை ஆண்டவர் பிரசுத்தமா வைத்திருக்கிறார் சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு கர்த்தரை விசேஷமானவர்களா வைத்திருக்கிறார் சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க குடும்பத்தாரை பார்த்து சொல்லுங்க, இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு நம்ம ஆண்டவர் பிரசுத்தமானவர்களா இயேசு வைத்திருக்கிறார். நாம் அவருக்குள் பரிபூரணமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்குள் நாம் முழுமையா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவபிள்ளையே, நீ தேவனுக்கு முழுமையான இடத்தை கொடுத்து நீ அவருக்குள் நீ முழுமையா இருக்க வேண்டும். உலகத்துக்கு பாதி 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்தை நேசித்து தேவனுக்கு விருப்பமானதை செய்ய முடியாது. ஆகவே உலகத்துக்கு நீ விசேஷமானவனாய், உலகத்திலே பிரசித்தமானவனாய் ஆண்டவர் உங்களை வைக்கணும்னா நீங்க ஆண்டவருக்குள்ளாக முழுமையா நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அடுத்த காரியம், நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய், நீங்கள் முழுமையானவர்களாய் அவருக்குள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட அழைப்பிலே, ஊழிய காரியத்திலே, பரிசுத்தத்திலே, தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே, அவருக்கு விருப்பமா இருக்கிற காரியங்களிலே, அவர் விரும்புகிறபடி இருக்கிற காரியத்திலே நீங்கள் முழுமையானவர்களாய், பரிபூர்ணமானவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்குள்ளாக நீ பரிபூரணமாய் வைத்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, உமக்குள் என்னை பரிபூரணமாய் வைத்திருக்கிறீரே. நீங்க சொல்லுங்க, இயேசுவே, உடைய பிள்ளையாய் என்னை வைத்து உலகத்துக்கு விசேஷித்தமானவர்களாய் என்னை வைத்திருக்கிறீரே. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னை இந்த உலகத்துக்கு விசேஷமாக வைத்திருக்கிறீரே. இயேசுவே, என்னை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் வைத்திருக்கிறீரே. ராஜாதி ராஜாவாகிய உமக்கு பணிவிடை செய்யும்படியாய் என்னை வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்முடைய ஸ்தானாதிபதியாய் என்னை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்முடைய சிநாயகனாய் என்னை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்க ஒன்றுக்கும் நான் அடிமைப்படாதவனாக, ஒருவரும் என் மேலே உரிமை பாராட்டாதவர்களாக, எல்லா உரிமைகளையும் நீர் எடுத்துக்கொண்டீரே. உமைக்கு உரிமையா தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக, உடைய ராஜ்யத்துக்குள்ளாக என்னை வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவே, உமக்குள்ளாக என்னை பரிபூர்ணம் உள்ளவர்களாக வைத்து என்னை இந்த உலக பிரசித்தம் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கைனா இதுதான் மேன்மை. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய மேன்மையான ஆசீர்வாதம், மேன்மை இதுதான். அல்லேலூயா. இது இருக்கும்போதுதான் நீங்க இந்த உலகத்துல பிரசித்தமானவர்களாய் நீங்கள் வாழ முடியும். பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடும்போது எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் நான் முதல்ல அவரையும் அப்படி நீதியும் தேடுவேன், மீதி எல்லாம் எனக்கு அவர் தருவார். அல்லேலூயா. நீங்க செய்ய போகிற ஊழியத்துக்கு எல்லாம் அவர் தருவார். குடும்பத்துக்கு எல்லாம் முதல்ல நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது உங்களுக்கு எல்லாம் தருவார். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்திலே விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள். இந்த உலகத்தில் ஏதாவது யாருக்கையாச்சும் எந்த தொழிலாவது, எந்த வேலையாவது, ஏதாவது எப்படியாவது வாழ முடியுமான்னு பார்ப்பாங்க. ஆனா உங்க வாழ்க்கை பரலோகத்தை சார்ந்து இருக்கிறது, பரலோக தேவனை சார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. நான் பரலோகத்தை சார்ந்திருக்கிறேன், பரலோக தேவனை சார்ந்திருக்கிறேன். எனக்கு எல்லாம் அவராலே கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க, எனக்கு எல்லாம் அவராலே கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக நீங்கள் எப்படி உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள் என்று 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை
ஜனங்களா இருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த உலகத்திலே நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? உலக பிரசித்தமானவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அந்த சராசரிகளும் அடக்க ஆளுகை செய்கிற காற்றின் கடலின் சூரியனின் சந்திரனையும் எண்ணற்ற நட்சத்திரங்களையும் ஏராளமான உயிரினங்களை உண்டாக்குனவர் சிருஷ்டித்தவர் உங்களோடு வாசம் செய்கிறார். நீங்கள் அவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உலக பிரசித்தமானவர்கள். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய ஆலயமா இருக்கிறபடினாலே நீங்கள் உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே இது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆகவே விக்கிரகங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களோடு வாழ்ந்து உங்களோடு உலாவி உங்கள் தேவனாய் அவர் இருக்கிறார். அவர்களின் ஜனமாய் இருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த காரியத்தை லேவியராகமம் 26வது அதிகாரம் 11-12வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் போது அதில் நீங்கள் பார்க்கலாம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 11, 12, 13வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். பாருங்க, லேவியராகமம் 26வது அதிகாரம் 11, 12, 13. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை ஆலோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் உலக பிரசித்தமானவர்கள். அல்லேலூயா. உங்களை தேடி வந்து உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நீங்க இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். இது எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க, பாக்கியமான வாழ்க்கை. அல்லேலூயா. பாருங்க, லேவியராகமம் 26:12 நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன். நீங்கள் என் ஜனமா இருக்கிறீர்கள். நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்துக்கு உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடி முன்பு நாம படித்தோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் ஒருவருக்கும் அடிமைகள் இல்லை என்று நாம் தியானித்தோம். அதுதான் இங்க ஆண்டவர் லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளா இராதபடிக்கு நான் அவர் தரிசித்தது உங்களை புறப்பட பண்ணி. இன்னைக்கு சபைக்குள் இருக்கிறோம், தேவனோடு இருக்கிறோம், தேவ பிள்ளையா இருக்கிறோம் என்றால் அங்கிருந்து எங்கேயோ இருந்து எப்படியோ இருந்த நம்மளை புறப்பட பண்ணினவர் அவர். அல்லேலூயா. எதற்காக? நம்மளோடு இருக்கும்படியாக, நம்மளோடு உலாவும்படியாக, நம் நடுவில் வாசம் பண்ணும்படியாக, நாம் அவருடைய ஜனமாய் இருக்கும்படியாக அவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி. பாருங்க, அடுத்து சொல்லப்படுகிறது பாருங்க, உங்கள் நுகத்தடிகளை முறித்து எல்லா சுமைகளையும் எல்லா வருத்தங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் உங்களை விட்டு நீக்கி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனை கர்த்தர். இன்றைக்கு நிமிர்ந்து நடக்கிறீங்க, பேருங்களோடு இருக்கிறீங்க, ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா அதுக்கு கர்த்தர் தான் காரணம். அல்லேலூயா. அவர் பார்த்து சொல்லுங்க, எல்லா நுகத்தடிகளையும் முறித்து என்னை நிமிர்ந்து நடக்கப்பட்டு கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லா வாழ்க்கையில மேல் இருந்த எல்லா நுகத்தடிகளையும் முறித்து என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறேன் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆலயமாய் என்னை வைத்திருக்கிறேன், என்னோடு வாசம் பண்ணுகிறேன், என் மத்தியில் உலாவுகிறேன். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. எப்படி உலக பிரசித்தமானவர்கள் உங்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். உங்கள் நடுவிலே அவர் உலாவி வாசம் பண்ணுகிறார். ஆகவே நீங்கள் உலக பிரசித்தமானவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எப்படி உலக பிரசித்தமானவர்கள் என்று இதிலிருந்து ஒரு
காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் சுவிசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்து உனக்கு இருக்கிற கருத்தரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, நாம் ஐஸ்வர்யவானா இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். உன் கிரியைகளையும் பாருங்க, உன் கிரியைகளையும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமானவனாக இருந்தும், அல்லேலூயா, நீங்கள் செய்கிற எல்லாத்தையுமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் படுகிற உபத்திரவங்களின் தொல்லைகளை அவர் அறிந்திருக்கிறார். இதன் மத்தியிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். அப்ப அருமையான தேவர்களையே, நீ உலகம் பிரசித்தமானவர்கள், இந்த உலகத்திலே நீங்கள் விசேஷித்தமானவர்கள், இந்த திருச்சபையில் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். எப்படி என்றால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தோம் என்று. அடுத்தது பாருங்க, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, யூதர் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லியும் கிறிஸ்தவன் அல்லாதபடி, நான் தேவ பிள்ளை என்று சொல்லியும் தேவ பிள்ளையா இல்லாதபடி தூஷிக்கிற தூஷணங்களை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே அருமையான திருச்சபையை நீ கிறிஸ்துவுக்குள்ளாக ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். பாருங்க, உங்கள் துன்பங்களை நான் அறிவேன். நீங்கள் ஏழைகள், நீங்க பாருங்க, நீங்கள் சில காரியங்களில் சில ஒடுக்கப்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் உண்மையிலே நீங்கள் செல்வந்தர் என்று வேறொரு மொழிகளிலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, என்னை செல்வந்தராய் வைத்திருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நீங்கள் எப்படி விசேஷித்தமானவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்பது வேறொரு வசனத்தில் நாம் தியானிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4, 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனம் வாசிப்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தொழுந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அடுத்த உலகத்தில் எப்படி நீங்கள் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறீர்கள், பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவ பலத்தாலே பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு என்னென்னமோ சம்பவங்கள் நடக்கிறது, எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு என்ன, நானும் நீங்களும் பயப்படாமல் இருக்கணும். நமக்கு ஒன்றுமே சம்பவிக்கல. ஏனென்றால் தேவனுடைய பலத்தினாலே நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். தேவ பலத்தினாலே உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, உங்கள் குழந்தைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள், திருச்சபை பாதுகாக்கப்படுகிறது, திருச்சபை ஊழியர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் ஊழியர்கள் உங்கள் உடன் ஊழியர்கள் உங்களோடு கூட தேவனை ஆராதிக்கிற திருச்சபை ஒவ்வொருவருமே தேவனுடைய பலம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. பாருங்க, 5வது வசனம் 1 பேதுரு 1 5வது வசனம், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆசீர்வாதம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தேவன் பாதுகாக்கிறார், நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார். நமக்கு உண்டான எல்லாவற்றையுமே அவர் அவருடைய பலத்தினாலே பாதுகாக்கிறபடினாலே நீங்கள் இந்த உலகத்திலேயே விசேஷத்தமானவர். நீங்கள் தாங்க பரலோகமே உங்களுக்கு பாதுகாக்க, பரலோக தேவன் உங்களை பாதுகாக்கிறார், அவருடைய தூதரை கொண்டு பாதுகாக்கிறார், அவருடைய வார்த்தையினாலே உங்களை பாதுகாக்கிறார். அவருடைய வார்த்தையை அவரிடத்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் வாழ்க்கையை என்னுடைய
வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டுமோ அதை அவனே செய்கிறான். அல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க, கையை வைத்து, தேவனே, பரலோக தேவனே, என் ஆண்டவரே, ரட்சகரே, இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பலத்தினாலே நான் பாதுகாக்கப்படுவதற்காக, என் குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்காக, என் திருச்சபை பாதுகாக்கப்படுவதற்காக, எல்லா ஊழியக்காரர்களும், எல்லா திருச்சபையில் இருக்கிற தேவனுடைய குடும்பமும் உடைய பலத்தினாலே பாதுகாக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார் பாருங்க, பாருங்க, அவர் நம்மளை அழிவு நம்மளை தொடாதபடி அப்படி மனத்தினாலே அவர் நம்மை பாதுகாக்கிறவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாத ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மேன்மையான லைஃப ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் உலகத்திலே விசேஷித்தமானவர்களாய், பிரசித்தமானவர்களாய் இருக்கிறீர்கள். அடுத்தது கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. எப்படி நாம் விசேஷித்தமானவர்கள் என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை சுற்றி அவர் இருக்கிறார், நம்மை சுற்றி கிறிஸ்து இருக்கிறார். நாம் அவருக்குள்ளாக நம்முடைய ஜீவன், நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவனுக்குள்ளாரே மறைந்திருக்கிறவன். நீங்க சொல்லுங்க, நான் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறேன். ஆகவே உலக பிரசித்தம் பெற்றவர்கள் சொல்லுங்க, நான் உலகத்திலே விசேஷித்தமானவன். ஏனென்றால் நான் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறேன், நான் அவருக்குள்ளாக மறைந்திருக்கிறேன். பாருங்கள், என்னை வெளிப்புறமாக பார்க்கிறீர்கள், ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளாக ஏராளமான அவைகள் இருக்கிறது. அதை வெளியே நாம் யாரும் பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த சரீரத்துக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அதுபோல அருமையான திருச்சபையாலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறபடினாலே நீங்கள் உலக பிரசித்தமானவர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் விசேஷித்தமானவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்வு புதிய வாழ்வு, உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய எதிர்காலம் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அவர் திட்டம் பண்ணினபடி வாழ, அப்படி சித்தத்தின்படி வாழ நம்ம வாழ்க்கை அவருக்குள்ளாக மறைந்திருக்குது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற, ஆண்டவரே, என் சித்தத்தின்படி நம்ம அப்படி சித்தத்தின்படி நடக்கணும், நீ விரும்புகிறபடி என்னை நடத்துங்க, நான் என்ன செய்யணுமோ அதற்கேற்றபடி என்னை நடத்துங்க. ஆண்டவருக்குள்ளாக நாம் அனுதினம் ஒப்பு கொடுக்க பழகி இருக்கிறோம். எதனால தெரியுங்களா? நம்ம அவருக்குள்ளாக மறைந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கை அவருக்குள்ளாக மறைந்திருக்குது. நம்முடைய காலங்களை அவர் கையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கையில வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறேன். ஆகவே இந்த உலகத்திலே நான் விசேஷித்தமானவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நாம் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறோம், நாம் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அநேக உறுப்புகள் இந்த சரீரத்துக்குள்ளாக மறைந்திருக்கிறபடினாலே வெளியே அநேகருக்கு தெரியாது. அது போல நாம் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறபடினாலே இந்த வெளியில் இருக்கிறவர்கள் உங்களை பற்றி தெரியாது, ஆனால் கர்த்தர் தெரியப்படுத்துவார். பிரசித்தமானவர்களாய் ஒரு கிராமத்துல, பட்டணத்துல, தேசத்துல, இந்த உலகத்துல, இந்த திருச்சபையில ஆண்டவர் உங்களை வைக்க போகிறார் அப்படின்னு சொல்லுமே. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை தேவனுடைய கருத்துல மறைந்திருக்கிறபடினாலே, நாம் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறபடினாலே இந்த உலகத்திலே நீங்கள் பிரசித்தமானவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 4:17. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்
அல்லேலூயா, தேவனோடு கூட என்றென்றைக்கு இருக்கும்படியாக, பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்படியாக, பரிசுத்த தேவனோடு கூட இருக்கும்படியாக, அல்லேலூயா, எப்பொழுதுமே நம் கர்த்தரோடு இருக்கும்படியாக. பாருங்க, உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக தேவன் வருவார், ஆகாயத்தில் வெளிப்படுவார், வான மண்டலத்தில் அவர் தோற்றுவார். நான் அவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த உலகத்திலே விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, எப்பொழுதுமே கிறிஸ்துவோடு இருக்கும்படியாக, வருகையை எடுத்துக் கொள்ளும்படியாக, வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய வருகையை எடுத்துக் கொள்ளப்படுகிறவனாக, அவர் வருகையை அவர் எதிர்கொண்டு போய் அவரோடு கூட நாம் இணைந்து கொள்ளும்படியாக இந்த பூமியில இருக்கிறபடினாலே அருமையான தேவர்களையே நாம் விசேஷித்தமானவர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, உலகத்துல யார் யாரு எதையோ விசேஷித்தம் என்று சொல்லி எந்தெந்த தேசத்திற்கோ போய், எந்தெந்த தேசத்தை விட்டு வெளி தேசங்களுக்கு போய் அநேகவற்றை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த உலகத்துக்கு விசேஷித்தமானவர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா, இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ரோமர் 1:8-9 தேவன் எழுதி வைத்திருக்கிறபடி. ஆகவே அருமையான தேவப்பிள்ளையே, நீங்கள் மகிழ்ந்து கலிகூறுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவரை பாடி கேட்கிற மண்ணுங்கள், எப்பொழுதும் அவருக்கு மகிமை செலுத்துங்கள். உங்களுடைய ஆண்டவர் உலக பிரசித்தமானவராக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அவ்வளவு அல்லேலூயா, உலக பிரசித்தமானவராய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ரோமர் 1:8 முதல்ல தியானித்த வசனம், விசுவாசம் உலகம் என்றும் பிரசித்தமாகிறபடியினால். அல்லேலூயா, உலகம் எங்கும் நீங்க பிரசித்தமாக போறீங்க. இந்த விசுவாசம் உலகம் என்று பிரசித்தமாக போகிறது. உங்கள் மூலமாக கர்த்தர் பலத்த செய்கையை செய்ய போகிறார். இருக்கிற ஜனங்கள் உங்கள் மூலமாக தேவனிடத்தில் வரப்போகிறார்கள். ஆகவே உலகம் எங்கும் நீங்க பிரசித்தமாக போறீங்க. உங்கள் மேலே கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா, உங்கள் கீர்த்தி புகழ்ச்சியும் ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். ஆகவே நீங்கள் உலக பிரசித்தமானவர்கள். அல்லேலூயா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜாவுக்கு பணிபடி செய்கிற ஆசாரிய கூட்டமாக இருக்கிறபடினாலே சபையை உலக பிரசித்தமான சபையா இருக்கிறாய். நீங்கள் கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதியா இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை விட்டு விலகி போனவர்களை அழைத்து கொண்டு வந்து தேவனோடு கடை கிறிஸ்துவின் மூலமாக ஒப்புரவாகிற ஊழியத்தை பெற்றிருக்கிறபடினாலே நீங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதியா இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக கிறிஸ்துவுக்கு நீங்கள் சிநேகிதராக இருக்கிறீர்கள். நீங்கள் அடிமை இல்லாதபடி யாருக்கும் நீங்கள் அடிமை இல்லை. யாரும் உங்கள் மேல் உரிமை பாராட்ட முடியாது. ஆகவே நீங்கள் உலகத்தில் பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே நீங்கள் உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் மத்தியில் உணவு வாசம் பண்ணுகிறார். நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கிறபடினாலே உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக நீங்கள் தேவனுடைய பலத்தினாலே நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறபடினாலே உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக நீங்கள் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறபடினாலே நீங்கள் உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். 12வது காரியம், அவருடைய வருகையை எதிர்கொண்டு போய் அவருடைய வருகையிலே எதிர்கொண்டு போய் அவரோடு கூட இணைந்து கொண்டு மகிமையில பிரவேசிக்க எப்பொழுதும் நீங்கள் நானும் ஆயத்தமா இருக்கிறபடினாலே நாம் உலக பிரசித்தமானவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு இருதயத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. எங்கேயோ இருந்த நம்மளை எப்படியோ இருந்த நம்மை ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் பண்ணி தூக்கி எடுத்து அவருடைய ரத்தத்தினால கழுவி இன்றைக்கு கர்த்தர் இந்த உலகத்துக்கு பிரசித்தமானவர்களாக, உலகத்திலே விசேஷித்தமானவர்களாக, அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரை துதிங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம், சொல்லிருக்கிறோம். அப்பா தேவனே, நீ நல்லவர், நன்மை செய்கிறவர். ஆண்டவரே, இந்த திருச்சபையை ஆண்டவர் உலக பிரசித்தமானவர்களாக வைத்திருக்கிறபடினாலே தேவனே துதிக்கிறோம், சொல்லிருக்கிறோம். ஒருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பிள்ளை
நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர். ராஜரிக ஆசாரிய கூட்டமாக அவர்கள் இருக்கிறபடினால துதிக்கிறோம். இப்படி ஸ்தானாதிபதிகளாக அவர்கள் இருக்கிறபடினால ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய சிநேகிதர்களாக அவர்கள் இருக்கிறபடினாலே ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கப்பட்டபடினாலே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்குள்ளாக அவர்களை நீ பரிபூர்ணம் உள்ளவர்களாக வைத்திருக்கிறபடினாலே சுதந்திரிக்கிறோம். இவர்களுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். நீர் இவர்கள் நடுவிலே உலாவி ஆண்டவரே இவர்களோடு வாசம் பண்ணி இவர்கள் உங்களுடைய சனமாக இருக்கிறபடினாலே சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் உமக்குள்ளாக ஐஸ்வர்யவான்களாக இருப்பதற்காக சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பலத்தினாலே இவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா தேவனே, இவர்கள் உமக்குள்ளாக மறைந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வருகைகளை எடுத்துக் கொள்ளும்படியாக, உங்களுடைய வருகை எதிர்பார்த்து மோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக எப்பொழுதும் ஆயத்தமாகி இருப்பதற்காகவே துதிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க. உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வாதிங்க. கணவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க. நல்ல சுகமானவர்கள் பலன் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவருடைய வாழ்க்கை அசைவாடுவீராக. யார் யாரெல்லாம் சுகம் வேணுமோ ஆண்டவர்களை சுகப்படுத்துங்க. இப்படி வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேல் இறங்கட்டுமானவரே, இறங்கட்டுமானவரே. உச்சம் தலைமுறை வெள்ளம் கால்வரே, ஒவ்வொரு நகங்களிலும் எலும்புகளிலும் ரத்த நாளங்களிலும் கடுகளிலும் மூட்டுகளிலும் மூடுகளிலும் செறிகுடல் பெருகுடல் கலையும் கல்லீரல் நுரையீரல் பகுதியிலே கண் காது மூக்கு பகுதிகளே ஆண்டவரே எல்லா எலும்புகளிலும் எல்லா நரம்புகளிலும் உடைய வல்லமை இறங்கட்டுமானவரே. ஆரோக்கியம் அடைந்து பிழைத்திருப்பார்களாக, சுகம் அடைவார்களாக. வாழ வயதை போல கழுகுக்கு சமமாய் வாழ வயதை கத்தரவர்களுக்கு கட்டெடுக்கிறாங்க. எல்லா மரண படிக்கை மாற்றி போடுகிறாங்க. எல்லா தலைவலியை நீக்கினப்பா, எல்லா தைராய்டு பிரச்சனைகளுக்கு சுகத்தை தருகிறாங்க. எல்லா கற்பப்பை கட்டிகள் மறைவதாக, கழுத்தில் இருக்கிற கட்டிகள் மறைவதாக, தோள்பட்டை வலி மறைவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே சொத்திருக்கிறோம். ஐயா ஆண்டவரே, மரட்டு கற்பங்களை ஆசீர்வதிக்கப்பா. சந்தோஷமான பிள்ளை காட்சியாக உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரே, ரத்தத்துக்கு பதிலாக ரத்தத்தனையான பலனவர்களுக்கு உண்டாகுமான அந்த செபிக்கிறோம். உங்கள் செய்கிற தொழில் வியாபார வேலையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, படிப்பை ஆசீர்வதிங்க. எழுதுகிற பரீட்சைகளை நல்ல மதிப்பெண்கள் எடுக்க தேவையான ஞானத்தை அறிவு புத்தி ஆண்டவர் தருவீராக. பரீட்சை குறித்ததான எல்லா அச்சாரம் குறித்ததான பயத்தை அவர்களுக்கு நீக்கி போடுவீராக. வியாதி குறித்ததான பயம் அவர்களுக்கு விலகணுமா நாங்கள் செபிக்கிறோம். ஐயா தேவனே, சேர்த்திருக்கிறோம். அப்பா பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக. கணவன் மனைவிகள் பிள்ளைகள் பெற்றோர்கள் அன்பு ஐக்கியம் வருமானப்பாடு பெருகுவதாக. சத்துருக்களுக்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே உடைய குடும்பங்களை கத்துக்கு வேலையெடுத்து பாதுகாப்பீராக. உதடுகளை பாதுகாப்பீராக. சிந்தையை பாதுகாப்பீராக. இருதயத்தை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, வந்து கொண்டு கத்த பயங்கரமான காரியங்களை நடைபெறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா உலக பிரசித்தமானவர்களாக உங்களை வைத்திருக்கிறீரப்பா. விசுவாசத்திலே இப்பொழுது காட்டும் 1000-16,000 பெருகப்பட்ட மாண்டவரே. அற்புத அடையாளங்கள் எவர்களை கொண்டு நடப்பை மாண்டவரே. 1000-1000 ஜனங்கள் ஆண்டவரை இவர்கள் மூலமாக உங்களை அறிந்து கொண்டு விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்களாக. ஒரு மனமாற்ற மறுரூபம் எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும். எங்கள் தேசத்திலே எழுப்புதலை கத்த அனுப்புவீராக. ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு தாலுகாக்களிலும், ஒவ்வொரு நகராட்சியிலும், ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும், ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும், ஒவ்வொரு ஆண்டவரே, ஒவ்வொரு பேரூராட்சியிலும், ஒவ்வொரு ஊராட்சியிலும் இப்படி பாதத்தை எழுந்தருளப்பட்ட மாண்டவரே. ஆண்டவரே, அவர்களை கொண்டு அற்புத அடையாளங்கள் நடக்குங்க. அளித்தவரை அவர்கள் உயிரோடு எழுப்புவார்களாக. உடவர்கள் நடக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, இவர்களோடு கொண்டு நீர் ஆண்டவரை மனிதர் உயிரோடு எழுப்ப மாண்டவரே. உடவர்களை நடக்கப்பட்ட மாண்டவரே. விசுவாசின் வகையில் அகப்பட்ட யாவரை இவர்களோடு சபையோடு கத்து விடுவிப்பீராக. ஆண்டவரே, சபையோடு கூட இருந்து இயேசுவே நீர் வியாதி உடவரை சுகமாக்குவீராக. ஆண்டவரே, சபையாரோடு இருந்து ஆண்டவரை பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை தருவீராக. பூமியானவர்களை பேச வைப்பீராக. இயேசுவே நீர் செவிடனை கேட்க பண்ணுவீராக. ஆண்டவர் இயேசுவே பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரை உங்களோடு கொண்டு விடுதலையாக்க மாண்டவரே. இவருடைய விசுவாசம் உலக பிரசித்தமானதாக மாறட்டுமானவரே. உமக்காக புறப்பட்டு செல்வார்களாக. உமக்காக புறப்பட்டு செல்வார்களாக. இப்படி நாமத்தை பிரஸ்தாபமாக்க மாண்டவரே. இப்படி
கொடுப்பீராக ஆண்டவரே. பலத்த அற்புத அடையாளங்களை நடப்பீங்க. அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக அவர்களை எழுப்ப பண்ண ஆண்டவரே. உடைய ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படாத பகுதிகளிலே, கிராமங்களிலே உடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கும்படியாக அவர்களை பயன்படுத்துவீராக. அந்தந்த பகுதிகளுக்கு எங்கு இவர்களை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதற்கு இந்த திருச்சபைக்கு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அவர்களை நீங்க வழிநடத்துங்க. இந்த ஊழியம் உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள். எங்களை அழைத்தவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை உருவாக்குகிறவர் நீங்க ஆண்டவரே. எங்க கரத்துல எங்களை தாழ்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. உங்களுடைய திட்டம், உங்களுடைய சித்தம் உமக்கு விருப்பமானவைகள் மாத்திரம் இந்த திருச்சபையில் இந்த ஊழியத்திலே நடைபெறுவதாக நாம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலமும் உங்கள் யாவரோடும் திருச்சபையோடும் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் விசேஷமானவர்கள். ஜீசஸ் வே மினிஸ்ட்ரி என்ற இந்த ஊழியத்துக்காக, இந்த ஊழியத்தின் தரிசனம், ஊழியத்தில் இருக்கிற தரிசனம் நிறைவேறும்படியாக, இந்த ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக, உடன் ஊழியர்களுக்காக, இந்த ஊழியத்துடைய தேவைகள் சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த உலகத்திலே நீங்கள் விசேஷித்தமானவர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் உலக பிரசித்தமானவர்கள். இந்த உலகத்திலேயே நீங்க தான் விசேஷித்தமானவர்கள். ஆமென்.